ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்றைய நாள் உனக்கு மிகப்பெரிய ஒரு நாள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்து தவித்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைக்க போகும் ஒரு நல்ல நாள். ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டுதான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். வெளியில் பார்ப்பவர்களுக்கெல்லாம் நீ சந்தோஷமாக உன்னுடைய குடும்பத்தோடு நிம்மதியாக வாழ்வது போல இருக்கும். ஆனால் உன்னை உற்று பார்த்து உன் குடும்பத்திற்குள் வந்து பார்த்தால் மட்டும்தான் நீ எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாய், வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நரகத்தில் நீ இருக்கிறாய் என்பது கிட்ட வந்து பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் தான் தெரியுமே தவிர தூரத்தில் இருந்து பார்க்கும் யாருக்குமே உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாது. அதனால் யார் யாரோ ஏதேதோ பேசுகிறார்கள், வாய்க்கு வந்தது போல நாம் எவ்வளவோ கஷ்டம் அனுபவிக்கிறோம், அதெல்லாம் யாரும் பார்க்கவே இல்லையே என்று கவலைப்படாதே. பேசுபவர்களுடைய வாயை என்றும் மூட முடியாது என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். மேலும் மேலும் நீ அதையே போட்டு கவலைப்பட்டு கொண்டு யோசித்து கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் உன்னால் நிம்மதியாக வாழவே முடியாது என்னுடைய தங்கமே. பேசுபவர்கள் பேசட்டும், 1000 பேசட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை பேசட்டும், நடக்காமல் இருப்பதை பேசட்டும். எல்லா விஷயத்திற்கும் அவனவன் கர்மவினையை அனுபவித்துக் கொள்வான். மற்றபடி நீ எதையும் கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண்ட பாதி பிரச்சனைகளை கூட அவர்கள் யாரும் இன்னும் காணவில்லை. அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி இருப்பது இல்லாதது எல்லா விஷயத்தையும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளே இருந்தாலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்குத்தான் இங்கு இருப்பவர்களுக்கு ஆர்வமும் அதிகமாக இருக்கிறது. விடுதங்கமே, எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்ளலாம். எவ்வளவோ விஷயங்களை நீயும் பார்த்து விட்டாய். இந்த மனிதர்களுடைய பேச்சை நீ என்ன தாண்டி உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர மாட்டாயா என்ன? நீ எவ்வளவுதான் முன்னுக்கு வந்தாலும் சரி, எவ்வளவுதான் தாழ்ந்து போனாலும் சரி, பேசும் வாய் பேசிக்கொண்டேதான் இருக்கும். இது உன்னுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பக்கத்தில் வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீ முன்னேறினாலும் பேசுவார்கள், நீ முன்னேறாமல் ஓரிடத்திலேயே அமர்ந்து கொண்டிருந்தாலும் பேசுவார்கள். முன்னேறிவிட்டால் இவள் எப்படித்தான் இவள் சம்பாதிக்கிறாள் என்று தெரியவில்லை, இதெல்லாம் நல்ல வழியில் வந்ததே கிடையாது என்று சொல்வார்கள். அதுவே நீ ஒன்றுமே செய்யாமல் இருந்து விட்டாய் என்று வைத்துக்கொள். இவள் எப்பயுமே இப்படித்தான், இவள் இப்படி இருந்துதான் குடும்பத்தையே வீணாக்கி விட்டாய், ஒரு வேலைக்கு போனால் என்ன என்று சொல்வார்கள். இது எப்பொழுதும் பேசும் விதம் தானே. இதெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தாயானால் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் கூட உன்னால் முன்னேற முடியாது. அடுத்தவர்களை எப்பொழுது நீ பார்க்க ஆரம்பித்து விட்டாயோ அன்றே உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். ஒன்று பார்க்க கூடாத ஒன்று எது தெரியுமா? ஒன்று அவர்கள் பேசும் பேச்சு, இன்னொன்று அவர்கள் வாழும் வாழ்க்கை. இது இரண்டையுமே ஒரு நபர் பார்க்க கூடாது. அவனவன் வாழ்க்கையில் என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து வாழ வேண்டும். அதே போல அவனவனுடைய வாழ்க்கையில் எதை நான் தருகிறேனோ அதை வைத்து வாழாமல் மற்றவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, மற்றவன் என்ன பேசுகிறான், என்ன செய்கிறான் என்று பார்ப்பவன் என்றுமே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் உருப்பட முடியாது. ஒருவன் எப்பொழுது தெரியுமா வாழ்க்கையில் உருப்பட முடியும்? யாரையும் பார்க்க கூடாது, அவன் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கக்கூடாது. அதே நேரம் இன்னொன்று, அவன் என்னெல்லாம் செய்கிறானோ அதை பார்த்து தானும் செய்யக்கூடாது. இது போல சில விஷயங்களை செய்யாமல் இருந்தால் வாழ்க்கையில் நாம் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விடலாம். இன்னொருத்தவன் செய்கிறான் என்பதற்காக காசே இல்லாத பொழுது அந்த விஷயத்தில் இறங்கும் பொழுது அந்த விஷயம் தோற்றுதான் போகும். புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று தெரியும். அதே போல மற்றவர்கள் எப்பொழுதும் எதையோ ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள், அதை நினைத்து நீ காயப்பட்டால் அதுவும் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர விடாது. புரிகிறதா? எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று விடு. யார் எது பேசினாலும் அதை காதில் வாங்காதே.
அதையும் விட்டு விட்டு உன்னுடைய செய்கை என்னவோ அது நேராக இருக்கட்டும். உன்னுடைய நினைப்புகள் எப்பொழுதும் உன் குடும்பத்தின் மீது, உன்னுடைய வாழ்க்கையின் மீது இருக்கட்டும். எந்த ஒரு நினைப்பிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் கவனத்தை மட்டும் சிதற விட்டு விடாதே. நீ எந்த அளவு உன்னுடைய குடும்பத்தை இனிமேல் நீ பார்த்து கொள்ள போகிறாயோ, உன்னுடைய வேலையை நீ கண்ணும் கருத்துமாக செய்ய போகிறாயோ, அந்த அளவு உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தங்களாக கிடைக்கும். இவன் சொன்னான் அதனால்தான் இந்த காரியத்தில் இறங்கினேன், அவன் சொன்னான் அவனால்தான் இந்த காரியத்தில் இறங்கினேன், இவன் செய்வதை பார்த்தேன், இவனுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தொழிலால் தான் முன்னேறியது, இதனால் தான் நான் இந்த தொழிலில் இறங்கினேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ, என்ன உனக்கு பிடிக்குமோ, எது செய்தால் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வருமோ, எதில் மீது உனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தை செய். நிச்சயமாக உன் வாழ்க்கை முன்னுக்கு வரும். காலம் காலமாக உன்னோடு அது இருக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் நானே இருப்பேன். உனக்கான எல்லா வழிகளையும் இந்த சாயை காட்டுவேன். நீ எதையும் போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்வதோ, மனதில் காயத்தை ஏற்படுத்தி கொள்வதோ தேவையே அல்ல. காயம் எப்பொழுது வரும் நீயே சொல் பார்க்கலாம். காயம் எப்பொழுது வரும் என்றால், அடுத்தவன் என்ன செய்கிறானோ அதை நீயும் செய்து அதன் மூலமாக தேவையில்லாமல் ஏதேதோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் பார், அப்பொழுதுதான் காயங்கள் வரும். அதுவே உனக்கு பிடித்த விஷயங்களை செய்து அதனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அதனால் உனக்கு காயங்கள் வரவே வராது. நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியத்திலும் இறங்குங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவு நம்பிக்கையோடு இறங்கினீர்களோ அதை விட அதிகமாகவே உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இன்னொரு விஷயம் என்னவென்றால், வாழ்க்கையில் எப்பொழுதும் சிறிய விஷயத்திற்கோ இல்லையே பெரிய விஷயத்திற்கோ சோர்ந்து போகாதீர்கள். எல்லாமே ஒவ்வொரு நாள் மாறும். மாறாமல் இங்கு எதுவுமே கிடையாது. எதுவுமே இந்த உலகத்தில் மாறாதது என்பது எதுவுமே கிடையாது. மாறும். ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு விஷயங்களும் மாறிக்கொண்டே இருக்கும். அது போலவே உன்னுடைய பிரச்சனையும் மாறும். நீ கவலைப்படுவது போல இப்படித்தான் இருக்குமோ அப்படித்தான் இருக்குமோ என்று எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளவே வேண்டாம். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். நீயும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் பணப்பிரச்சனையும் இல்லாமல், உடம்பிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையுமே எடுத்து உங்களுக்கான ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை இந்த சாயாகிய நான் என்றும் என்றென்றும் உங்களுக்காகவே தருவேன். இந்த சாய் எப்பொழுதும் ஒருவனுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன். ஏன் தெரியுமா? அவன் என்னுடைய பிள்ளை. என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறது, சந்தோஷமாகத்தான் இருக்கு என்று எனக்கு தெரிந்தாலும், அதை நான் பார்த்தாலும் மிக மிக சந்தோஷப்படுவேன். காரணம், என்னுடைய பிள்ளை அது. நான் வாழ வைக்காமல் வேறு யார் வாழ வைப்பாய் சொல் பார்க்கலாம். என்னுடைய பிள்ளைகள் திருப்தியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை, இது இல்லை அது இல்லை என்று சொல்லும் அளவுக்கு என்னுடைய பிள்ளைகளை நான் கொண்டு வரக்கூடாது என்று நான் நினைப்பேன். நிச்சயமாக பார் தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ எந்த அளவு முன்னுக்கு வரப்போகிறாய், உன்னை நான் எந்த அளவுக்கு சிம்மாசனத்தில் அமர வைக்க போகிறேன் என்பதை நீ வேண்டுமானாலும் பார். சீக்கிரத்தில் உன்னுடைய கஷ்டகாலம் முடியும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கேவலமாக பேசினார்களோ அவர்கள் மத்தியில் எல்லாம் நீ நிமிர்ந்து தலை தூக்கி எப்பொழுதும் கம்பீரமாக இருப்பது போல வாழ்க்கையை உனக்கு நான் அமைத்து தருவேன். நம்பிக்கையோடு இரு, சந்தோஷத்தோடு இரு. எல்லாம் மாறும். சகலமும் இன்னைக்கு உனக்கு சாதகமாக அமையும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.